ஆமா சிவா, டீ சாப்பிட டீ கடைக்கு போயிருந்தேன்னா அந்த டீ கடையிலேருந்து 2 தெரு தள்ளி தான் மனோகருடைய வீடு. அங்க ஏதோ கசமசான்னு பேசிக்கிறானேன்னு போய் பார்த்தா எக்கச்சக்க கூட்டம், ஒரே போலீஸ், ஆம்புலன்ஸ் வண்டி வேற நிக்குது. எல்லாத்தையும் விலக்கின்னு போய் பார்த்தா அந்த மனோகர் பரதநாட்டிய போஸ்ட்ல பப்பரப்பான்னு பொழந்துருக்கிறான். ஐயோ என்னடா வம்பா போச்சுன்னு வெளியே வந்தா எல்லா டிவில இருந்தும் ரிப்போர்ட்டர்ஸ் கையில மைக்க வச்சுன்னு வந்து நிக்கிறாங்க. இனிமே ஆர்மிக்கு போற சேனல்ல இருந்து கூட வந்துருக்காங்க. அதுல ஒருத்தங்கிட்ட வந்து சார் உங்களுக்கு இதை பத்தி ஏதாவது தெரியுமான்னா மைக் அப்படியே தள்ளி விட்டு ஓடி வந்தவன் தான். எங்க நீங்க சொல்றதெல்லாம் உண்மையா? வழக்கமா வளர மாதிரி ஒண்ணு வளரலையே. சிவா, நான் பப்ல இருக்கும்போது வேணா நான் வளருவேன்னு நீ சொல்லலாம். ஆனா இப்ப நான் சொல்றது அத்தனையும் 100% உண்மை. மனோகர் டிக்கெட் வாங்கியாச்சு, ஃளைட் டேக் ஆஃபும் ஆயிடுச்சு. இந்த மனோகர் ஏன் இவ்வளவு ஃபீல் பண்றாவோ? வீடு கையை விட்டு போறதுன்றது உறுதியாயிடுச்சு. நாம எல்லாரும் குடும்பத்தோட போய் நடுத்தரல பிச்சை எடுக்க போறோம்ன்றதும் உறுதியாயிடுச்சு. இவளுக்கு மட்டும் கழுத்துல மஞ்சள் கயிறா இல்ல தூக்கு கயிறான்றது கன்ஃபார்ம் ஆகல. ஆனா இவ வெயிட்டுக்கு இவ கழுத்துல மஞ்சள் கயிறு மாட்டாலே தூக்கு கயிறு மாட்ட மாதிரி தான். நான் எதுக்கும் தம்பி கிட்ட போய் மேட்டர் என்னன்னு சொல்லிட்டு வந்துடுறேன். ஏ ராம், ஏ ராம், எங்க இருக்கிறான் ராம்? ராம் படுபாவி, குடும்பமே அங்க குடிமொழிக்கு போயிட்டு குப்புறப்படுத்திட்டு கும்மி வச்சுக்கிறான். ஏய் ஏந்திரப்பா, ஏந்திரப்பா. என்ன இப்படி அவசரமா எழுப்புறீங்க? உடம்பெல்லாம் அடிச்சு போட்ட மாதிரி இருக்கு. நானே தூங்கிட்டு இருக்கேன். ஏன் இப்படி தொந்தரவு பண்றீங்க? தூங்க விடுங்க. இல்ல ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு எத்தனை மணிக்கு போகணும்? இன்னைக்குதான் மதியம் 12 மணிக்கு. மதியம் 12 மணிக்கா? காலையில பழைய சோறு சாப்பிடுறதுக்கே மறந்து போட்டாங்க மனோகர். நீ மதியம்ன்ற? ஏந்திர ஏந்திர ஏந்திர. மாமா, காலையில ஏன் இப்படி கழுத்து இருக்கிறீங்க? நான் கழுத்து இருக்கல, அந்த மனோகர் தான் யாரோ கழுத்தை திருகிருக்காங்க. மாமா, விளையாட்டுக்கு ஒரு அளவே இல்லையா உங்களுக்கு? ஐயோ நான் விளையாடலப்பா, சத்தியமா சொல்றேன். இன்னைக்கு நீ ரிஜிஸ்டர் ஆபீஸுக்கு போக போறது இல்ல, போலீஸ் ஸ்டேஷனுக்கு தான் போக போற. யோ நிறுத்தியா? யோவா பின்ன உன் வாயில நல்ல வார்த்தையே வராதா? விடிஞ்சதும் இப்படிதான் பேசுவியா? விடிஞ்சா ஆச்சு 1000 மணி. உன் தங்கச்சியும் அக்காவும் அழுதுனுக்குறாங்க, வந்து பாரு அந்த வேடிக்கை. நீ ஏன் என்னாச்சு? முக்கியமான ஆள் செத்தா அதுதானப்பா செய்வாங்க. யார் செத்தது? மனோகர் சார் தான். எவனோ கத்தியும் இல்லாம ரத்தமும் இல்லாம கதையை கச்சிதமா முடிச்சுட்டு போயிருக்கான். யோ போய் சொல்லாதயா. காலங்கத்தால உன் விளையாட்டுக்கு நான் தான் கிடைச்சேனா? ஐயோ நான் போய் சொல்லப்பா, கண்ணால பாத்துட்டு தான் வந்து சொல்றேன். மொத்த ஏரியாவும் அங்கதான் நிக்குது. என் மேல கோபப்பட்டு என்ன பிரயோஜனம்? நீ மலை போல நம்பி இருந்தா மனோகர் சாரு மண்டை போட்டாரு. நீ வாழ்க்கையில நம்பிட்டு இருந்தே ஒளி விளக்கு, அது புசுக்கென்று அணைந்து விட்டது. சி சாரி, யாரோ அணைச்சிட்டாங்கப்பா. அவருக்கு எதிரிங்க யாருமே இல்லையே, ரொம்ப நல்லவராச்சு. ஆமா, நல்லவனை தான் கொலை பண்ணுவானுங்க, அதுதானே கெட்டவனுங்க அலையிறானுங்க. இங்க பாரு, பணக்காரங்களை கொல்றதுக்கு எதிரியே தேவையில்லை. பணக்காரன் கையில இருக்கிற பணமே போதும். பணம் இருக்குன்னு தெரிஞ்சால கொலை பண்றதுக்கு நான் நீனு போட்டி போட்டுக்கிட்டு அலைவானுங்க, தெரிஞ்சுக்கோ. ஏ ராமு, இது எப்படி நடந்திருக்கும்? என்னால நம்பவே முடியல. தெரியல. எப்படி நடந்ததுன்னு கேட்காத, இனிமே எப்படி நடக்கணும்ன்றத போய் யோசி. எப்படியும் வாங்கின கடனுக்காக சந்தானம் இந்த வீட்டை எழுதி வாங்கிடுவான். அதுக்கப்புறம் நம்ம எல்லாருமே கேர் ஆஃப் பிளாட்ஃபார்ம் தான். இவளை வேற ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கணும். இன்னும் ஒண்ணு, இவளை ஒரு 3 விஷயத்துக்காக நம்ம ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கலாம். ஒன்னு டெலிவரிக்கு, இல்ல அபார்ஷனுக்கு. ஆனா ஒருவேளை தனக்கு மானம் ரோஷம் ஈனம் இருக்குன்னு நினைச்சு தூக்கிக்கு மாட்டினால்னா பிரேத பரிசனுக்காக இவ பாடியை ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போலாம். ஆனா உன் தங்க மேல எனக்கு ஒரு நல்ல நம்பிக்கை இருக்குது. அவ ரோஷக்காரியாவோ கல்யாணமே பண்ணிக்காம குழந்தைய பெத்துக்கனாலும் பெத்துக்குவாளே தவிர இந்த குடும்பமானமே சந்திச்சிருக்குதுன்னு தூக்கலாம் சத்தியமா மாட்டிக்க மாட்டான். வாய மூடுறீங்களா? நீங்களும் இந்த வீட்ல ஒருத்தர், மறந்துடாதீங்க. ஐயோ அது ஞாபகப்படுத்தாது, அது ஒண்ணுதானே வாழ்க்கையில அவமானமான விஷயம். ராமு, அவர் கிடக்குறார், நீ போட போய் இல்ல பாத்து வா. போயாச்சு மானம், போய் பாத்துட்டு வா. முடிஞ்சா டெட் பாடி பக்கத்துல நீ படுத்துக்கிட்டு ஒரு போட்டோ எடுத்துக்கணும் வா. ஏன்னா கணவன் வந்து அவனை சந்தோஷப்படுத்தினான்ல, அது ஞாபகார்த்தமா வீட்டுல ஃப்ரேம் போட்டு மாட்டி வச்சுக்கலாம். ஆனா அப்ப கூட அந்த போட்டோல டெட் பாடி தான் அழகா இருக்கும்.
உன்னை எப்படி எல்லாம் வளர்த்த கடைசியில உன்னை போஸ்ட்மார்ட்டம் பண்றதுக்கு கொண்டு போயிட்டாங்க. கடவுளே. ராத்திரி சம்பவம் நடந்திருக்கு. நீங்களே எங்க போயிருந்தீங்க? வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு போயிருந்தோம் சார். உங்க கூட மனோகர் வரலையா? பிசினஸ் விஷயமா பிஸியா இருக்கேன், வரமாட்டேன்ட்டாரு. என்ன பிசினஸ் பண்றாரு? இந்த ஊர்ல கூல் ட்ரிங்க்ஸ் ஃபேக்டரி ஆரம்பிக்கிறதா இருந்தோம். அந்த விஷயமா தான் பிஸியா இருந்தாரு. அந்த இடம் வாங்குறதுல ஏதாவது பிரச்சனை இருக்குன்னு சொன்னாரா? அப்படியெல்லாம் எதுவும் சொல்லல. நேத்து அட்வான்ஸ் கொடுத்துட்டேன்னு சந்தோஷமா போன்ல சொன்னாரு. செஞ்ச பரிகாரம் நல்லபடியா நடக்க ஆரம்பிச்சிடுச்சேன்னு நினைச்சேன். ஆனா அதுக்குள்ள இப்படி ஆயிடுச்சு. ஏமா உங்ககிட்ட ஏதாவது சொன்னாரா? அவன் ஒன்றும் சொல்லல சார். ஆனா ஜாதகத்துல தோஷம் இருக்குன்னு ஜோசியர் சொன்னாரு. அதனால பரிகாரம் செய்யறதுக்கு வைத்தீஸ்வரன் கோயில் போயிருந்தோம். கடைசியில அந்த ஜோசியர் சொன்ன மாதிரியே ஆயிடுச்சு. படுபாவிங்க என் புள்ளைய கொண்டுட்டாங்களே. அம்மா, இது கொலையா இல்ல ஹார்ட் அட்டாக்கான போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும். நீங்களா முடிவு எடுக்காதீங்க. ஏமா நீங்க பக்கத்து வீட்டுல இருக்கீங்களா? ஆமா சார். நைட் இந்த வீட்ல என்ன நடந்துச்சுன்னு ஏதாவது தெரியுமா? தெரியாது சார். இங்க ஏதாவது சத்தம் கேட்டுச்சா? இல்ல சார். யாராவது சந்தேகப்படுற மாதிரி இங்க வந்தாங்களா? இல்ல சார். ஏமா உங்களுக்கு இறந்து போன மனோகரை பத்தி ஏதாவது தெரியுமா? நான் பக்கத்து வீட்ல தான் இருக்கேன். ஓஹோ. இவங்க இப்பதான் குடி வந்திருக்காங்க. போறப்ப வரப்ப பார்த்தா சிரிப்பாங்க. ஓஹோ. உங்களுக்கு மனோகரை தெரியுமா? கார்ல போறப்ப வர்றப்ப பாப்பேன். ஆனா யாரோடையும் பேச மாட்டாரு. அது கடைசியா அவரை எப்ப பாத்தீங்க? கடைசியா ராத்திரி நான் வீட்டுக்கு போகும்போது கார் இவங்க வீட்டுக்குள்ள போச்சு. அப்புறம் நடுராத்திரி நான் பாத்ரூம் போகும்போது இவங்க வீட்டுல லைட் எரிஞ்சிட்டு இருந்தது. அணைக்காம விட்டுருப்பாங்கன்னு நினைச்சேன். சரி, நைட் இந்த வீட்ல இருந்து ஏதாவது சத்தம் கேட்டுச்சா? இல்ல சார். சார் நம்மளை விட்டுட்டு போயிட்டாரு சார். போஸ்ட்மார்ட்டம் பண்ண கொண்டு போயிருக்காங்க. மனோஜ் சார் நிஜமா செத்து போயிட்டாரம்மா? எப்படிமா? படுபாவி பயல. உன்னை இங்க வராத வராதேன்னு நான் தலையால அடிச்சுக்கிட்டேனே, கேட்டியா? இந்த வீட்டுல ஒரு கெட்ட சக்தியா நுழைஞ்சு என் குடும்பத்தையே கெடுத்துட்டியடா. உன்னை பார்த்ததுல இருந்து இந்த குடும்பத்துக்கு ஏதோ கெட்டது நடக்க போகுதுன்னு எனக்கு தோணுச்சு. ஆனா என் புள்ள சாவான்னு நான் நினைச்சு கூட பார்க்கலையே. ஜோசியக்காரன் கெட்ட நேரம்னு சொன்னது ஒன்னதானே எனக்கு அப்ப தோணாம போயிடுச்சேடா. போயிடுச்சு. இவன் தான் இன்ஸ்பெக்டர். இவன் தான் என் பிள்ளையோட சாவுக்கு காரணம் இந்த படுபாவி பையன்தான். இவனை விடாதீங்க. இவனுக்கு எல்லா உண்மையும் தெரியும். இவனை விசாரிங்க சார். சார் நான் உன் பேர் என்ன? சார் என் பேர் ராமு சார். வீடுங்க? பக்கத்து தெருவில் தான் சார். என்ன பண்ற? சார் நான் சொசைட்டில இருக்கேன் சார். மனோகர் உனக்கு எப்படி தெரியும்? சார் செம்மேடுங்கிற ஒரு கிராமத்துல நிலம் விற்கிற விஷயமா அவர்கிட்ட பேசிட்டு இருந்தேன் சார். இந்த கொலைக்கு காரணம் நீ தானே இந்த பெரியம்மா சொல்றாங்க? ஐயோ சத்தியமா எனக்கும் இந்த கொலைக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல சார்.
சார் அவங்க ஏன் அப்படி சொல்றாங்கன்னு சத்தியமா எனக்கு புரியல சார். சார் இவன் போய் சொல்றான் சார். அவனை தூக்கி உள்ள போடுங்க. இருங்கம்மா, ஆவேசப்படாதீங்க. ஏப்பா உன் மூலமா தான் இடம் வாங்கினாரா? ஆமா சார். யார் ஓனர்? சந்தானான்னு ஒருத்தர் சார். சார் இன்னைக்கு மத்தியானம் ரெஜிஸ்ட்ரேஷன் முடிய வேண்டியது சார். நீ எவ்வளவு பணம் வாங்கின? ரெஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சதும் தரதா சொல்லியிருந்தார் சார். ஆனா இப்படி நடக்கும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல சார். சரி, அட்ரஸ் செல் நம்பர்லாம் கொடுத்துரு. கூப்பிடும் போது விசாரணைக்கு வரணும். சரி சார். இன்ஸ்பெக்டர் இவனை விடாதீங்க. அந்த இடத்த வாங்க வேண்டான்னு என் பிள்ளைகிட்ட தலையா அடிச்சுக்கிட்டேன். அவனை வேண்டான்னு சொல்லிட்டான். ஆனா இவன் என்ன மாய மந்திரம் பண்ணானோ அந்த இடத்தை என் மகனை வாங்க வச்சு அநியாயமா அவனை கொன்னுட்டான். இன்ஸ்பெக்டர் அவனை விட்டுடாதீங்க. இன்ஸ்பெக்டர் சார், அவனை விடாதீங்க. என் வீட்டுக்காரர் செத்து போன அதிர்ச்சியில அத்தை என்னென்னவோ பேசிக்கிட்டு இருக்காங்க. என் வீட்டுக்காரர் சாவுல இவருக்கு எந்த தொடர்பும் கிடையாது சார். இத பாருங்க அத்தை, விவரம் தெரியாம யாரு மேலயும் நம்ம அநியாயமா பழி போடக்கூடாது. ஆமாண்டி, என் புள்ளையே போய் சேர்ந்துட்டான். இனிமே யார் மேல பழி போட்டு என்ன ஆக போகுது? சரிம்மா, உங்களுக்கு யார் மேல ஏதாவது சந்தேகம் இருக்கா? இருக்கு சார். யார் மேல? சூர்யான்னு ஒருத்தர் மேல சந்தேகம் இருக்கு சார். யார் அந்த சூர்யா? அவங்க 2 பேரும் பிசினஸ் பார்ட்னர்ஸ். அப்புறம் 2 பேரும் பிரிஞ்சுட்டாங்க. ஏன், ஏதாவது பிரச்சனையா? ஆமா சார். அவரை என் வீட்டுக்காரர் ஏமாத்திட்டாரு. அந்த ஆத்திரத்துல ஒரு 4 நாளைக்கு முன்னாடி நடு ராத்திரியில வீட்டுக்கு கத்தியோட வந்து இவரை கொல்றதுக்கு முயற்சி பண்ணா. நாங்க எல்லாரும் வந்தது ஓடி போயிட்டோம். ஏமா, இவ்வளவு நடந்திருக்கு, நீங்க ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கல? இவர் தான் வேண்டான்னு சொல்லிட்டாரு. சரிம்மா, அந்த சூர்யாவோட போட்டோ ஏதாவது இருக்கா? இருக்கு சார், நான் எடுத்துட்டு வரேன். போய் எடுத்து வாங்க. இந்தாங்க சார். இவனை எனக்கு தெரியும் சார். எப்படி தெரியும்? சார் போன வாரம் ஹோட்டல் குருவில் நான் மனோர் சாரை மீட் பண்ணேன். இடம் சம்பந்தமா பேசிட்டு இருந்தேன் சார். பேசி முடிச்சு அவர் கார்ல ஏற போனாரு. இந்த ஆளு மனோர் சார் கழுத்து நெரிச்சு கொல்ல வந்தான் சார். சார் அப்புறம் நாங்க எல்லாரும் சேர்ந்து அவனை துரத்தி விட்டோம். பொண்ணை கொல்லாம விட மாட்டேன்னு சபதம் பண்ணா சார். சார் நான் மனோர் சார் கிட்ட இவன் யாருன்னு கேட்டேன். யாரோ பைத்தியக்காரன் சொன்னார் சார். உனக்கு இதுல எதுவும் தொடர்பு இல்லையா? ஐயோ இல்ல சார், சத்தியமா இல்ல. இங்க பாரு, என்கிட்ட சொல்லாம இந்த ஊரை விட்டு போக கூடாது, சரியா? அழாதீங்க அத்தை. இந்த ஊருக்கு வந்த நேரம் இப்படி ஆயிடுச்சு. சார் ஃபுல்லா சர்ச் பண்ணிட்டேன் சார். கட்ல கீழே தான் சார் இருந்தது. பரதநாட்டிய சலங்கையில உள்ள முத்து. ஏமா, உங்க வீட்டுல பரதநாட்டிய சலங்கை இருக்கா? இல்லைங்க ஐயா. ராம், நீங்க கிளம்பலாம். கூப்பிடும் போது ஸ்டேஷனுக்கு வரணும். சார் சார் சார், அந்த படுபாவிய விட்டுடாதீங்க சார். என் புள்ளைய கொன்னவன் சார். சார் நான் சொல்றத கேளுங்க, அவனை விட்டுடாதீங்க. விட்டுடாதீங்க சார். அவனை தூக்கி உள்ள போடுங்க சார். அரெஸ்ட் பண்ணுங்க சார். அவனை விட்டுடாதீங்க. என் புள்ளைய கொன்னுட்டான். ப்ளீஸ், உன் குடும்பம் நல்லாவே இருக்காதுடா. நீங்க விளங்காம தான் போவீங்க. பாவி, நீங்க அழிஞ்சுதான் போவீங்கடா. அழிஞ்சுதான் முக்கியமான தலைவர் நல்லாவே இருக்க மாட்டேன். நீங்களா கிளம்பலாம், போங்க போங்க போங்க. நீங்க 2 பேரும் எப்ப கூப்பிட்டாலும் ஸ்டேஷனுக்கு வரணும். கண்டிப்பா வரேன் சார். அத்தை அழாதீங்க அத்தை. என் புள்ள நல்லா இருக்கணும்னு எவ்வளவு பாடுபட்டேன். எல்லாமே வீணா போயிடுச்சு.
நம் தேவியை நம்மிடமிருந்து பிரிக்கிறவன் இங்குதான் இருக்கிறானா? பத்ரா தேவியே, சர்வ சத்ரு நாசனா. யாருங்க நீங்க? கலிவரதன், கலியுகத்தால வந்த கலிவரதன். இங்கேயே வந்திருக்கீங்க? என் சொத்தை அபகரிக்க ஆசைப்படுறவன் எங்க இருக்கா? சொத்தா? யார் சொத்தை யார் அபகரிக்க ஆசைப்படுறது? யார வேணாலும் மன்னிப்பா இந்த கலிவரதன். எனக்கு சேர வேண்டிய பொக்கிஷத்துக்கு ஆசைப்படுறவன மன்னிக்கவே மாட்டான். என்னக்கா என்னாச்சு? யாரோ மந்திரவாதி வீட்டுக்குள்ள வந்திருக்காடா. மந்திரவாதியா? சீக்கிரமா. என்னக்கா யார் இவரு? நீதானா அந்த அற்ப மானிடன்? என்னோட பொக்கிஷத்தை, என்னோட தேவிய, என்னோட சக்திய என்கிட்ட இருந்து அபகரிக்கணும்னு அந்த ஆண்டவன் உன்னைத்தான் படைச்சிருக்கானா? அற்பம் அற்பம். வந்ததுல இருந்து இதே தாண்டா சொல்லிட்டு இருக்கான். ஏதோ பொக்கிஷோங்கறான்டா. எனக்கு ரொம்ப பயமா இருக்குடா. யோ யாரியா நீ? முதல்ல வெளியே போ. எதுக்கு பொருந்தோம் ஏன் வாழறோம்னு தெரியாத உங்க வீட்டுல எனக்கு என்ன வேலை? அதுக்கு முன்னாடி ஒண்ணு சொல்றேன், இங்க பார். எனக்கு சேர வேண்டிய சொத்தை நீ அடைய ஆசைப்படாத, அழிஞ்சிடுவ. உன் சொத்தியா? நான் எதுக்கு ஆசைப்படணும்? யோ யாரியா நீ? உனக்கு எனக்கு என்ன சம்பந்தம்? சம்பந்தம் இருக்கிறதுனால தான் நான் இங்க வந்தேன். நீ யாருன்னு எனக்கு தெரியாத. வீடு மாதிரி வந்துட்டேன்னு நினைக்கிறேன். சரி, என்ன அட்ரஸ் தேடி போ. விசாரிக்க வேண்டியது நான் இல்ல, நீதான். முதல்ல என்ன பத்தி நல்லா விசாரிச்சு தெரிஞ்சுக்கோ. என்ன பத்தி தெரியாம பேசிட்டு இருக்க. சொத்து பொருள்னு சொல்றேன், என்ன வேற ஆசைப்படாதன்னு சொல்றேன். அடுத்தவங்க சொத்துக்கு ஆசைப்படுற அளவுக்கு நான் ஒண்ணு கேடு கேட்டவன் கிடையாது. அவளை கல்யாணம் பண்ணிக்கவும் ஆசைப்பட்டுட்டியே. உமா என் கூட இருந்து எனக்கு இன்னொரு வடிவம் தர போற மகா சக்தி. அவ மேல ஆசைப்படாத. யோ உன் வயசு என்ன, உமாவுடைய வயசு என்ன? முட்டாள் மாதிரி பேசிட்டு இருக்க. ஏய் தம்பி, நீ நினைக்கிற மாதிரி நான் உமா கூட குடும்பம் நடத்த போறதில்ல. உமா என்னோட தேவி. நான் வணங்குற பாத்ரா தேவிக்கு சமமானவ. உமா என் கூட இருந்து எனக்கு இன்னொரு வடிவம் தர போற மகா சக்தி. அவ மேல ஆசைப்படாத. உமா என் மந்திர சக்திக்கு உந்து சக்தி. உமா என் ஜனனத்துக்கு அர்த்தம் தர போற ஜீவ சக்தி. எனக்கு அவளுக்கும் கல்யாணமே பேசி முடிச்சாச்சு. நீ வேற யாராவது போய் பாரு. என்னோட தேவி அவ இவன்னு பேசாத, சமாதி ஆயிடுவ. அவளோட ஜென்மம் எனக்காக உருவானது. அவளை சிந்தாம செதறாம என்கிட்ட கொடுத்துடு. இல்ல உன் மிரட்டலுக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன். உன்னால என்ன எதுவும் பண்ண முடியாது. மரியாதை வெளியே போ. போன் சொல்றல. போறியா இல்ல போலீஸ் கூப்பிட்டு? என்ன நான் யாருன்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறியா? பாத்ரா தேவியே, சர்வ சத்ரு நாசனா.
உன் தம்பிக்கு நான் கொடுத்திருக்கிறது சின்ன தண்டனை தான். இவன் உமாவை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்பட்டா இவனுக்கு பாட கட்ட வேண்டி வரும். சொல்லுவா சந்தி. என்ன செய்துக்காக நீ? நீங்க எங்க இருக்கீங்க? முதல்ல அழாம சொல்லு. என்னங்க ஒரு சாமியார் வீட்டுக்கு வந்தாங்க. சாமியார் வந்தாரா? உமாவை கல்யாணம் பண்ணிக்க கூடாது சொன்னாங்க. அவ ஏதோ மந்திரம் சொன்னாங்க. அப்படியே ஸ்ரீதர் கீழே விழுந்து கை காலா இழுத்துட்டு இருக்காங்க. எப்படி இருக்கா? நீங்க கொஞ்சம் சீக்கிரம் வாங்க. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நீங்க சீக்கிரம் வாங்க. நீ பத்திரமா பாத்துக்க. நான் உடனே கிளம்பி வரேன். சீக்கிரம். நீ பத்திரமா இரு. டேய் டேய் எழுந்துடா. டேய். டேய் ஸ்ரீதர் ஸ்ரீதர் எழுந்துடா. உமா, நீயே பயந்துருக்கேன்னா வந்தவன் கொடூரமானவனதான் இருந்திருப்பான். உன்னை தேடி ஒரு நாள் பேய் வந்தது, இப்ப மந்திரவாதி வந்திருக்கான். நீ பெரிய பிரச்சனையில மாட்ட போறேன்னு நினைக்கிறேன்டி. என்னென்னமோ நடக்குது. என்னன்னு எக்ஸாக்டா எனக்கு புரியலடி. எனக்கு இந்த நாள் நட்சத்திரம் ஜாதகம் எல்லாமே உண்மையா தான் தெரியுது. அப்படின்னா என்னை பத்தி அந்த சாமியார் சொன்னதும் அந்த மந்திரவாதி சொன்னதும் கரெக்ட் தான். ஏன்னா அந்த கிழவிக்கு என்னையும் என் குடும்பத்தையும் ரொம்ப வருஷமா தெரியும். அந்த அம்மா என்னோட ஃபியூச்சர்ல ஆபத்து இருக்குன்னு சொன்னாங்க. அதுல அர்த்தம் இருக்கு. ஆனா முன்ன பின்ன தெரியாத ஒரு மந்திரவாதி திடீர்னு என்கிட்ட ஏதோ பவர் இருக்குன்னு எப்படி கண்டுபிடிச்சிங்க வந்தா? அதான் எனக்கு புரியல. அந்த சாமியார் கிழவி உடனே அவசரமா எனக்கு கல்யாணம் நடந்தே ஆகணும்னு சொல்லுது. அந்த மந்திரவாதி நான் கல்யாணம் செஞ்சுக்கவே கூடாதுன்னு மிரட்டுறான். அதான் எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு. ஏண்டி உமா, வந்தது மந்திரவாதினே முடிவு பண்ணிட்டியா? ஆமாண்டி, வந்தவன் மந்திரவாதி தான். ஆனா எதுக்கு என்ன மிரட்டிட்டு போனோன்னு தான் தெரியல. ஒருவேளை உன்னை ரொம்ப நாள் ஃபாலோ பண்ணி வீட்டுக்கு வந்திருப்பானோ? என்கிட்ட ஏதோ சக்தி இருக்குன்னு சொல்றான். இந்த ஜென்மம் எடுத்ததே அவனுக்காக தானே சொல்றான். ஏய், ஏதாவது சூனியக்காரனா இருக்க போறான்டி. உன்கிட்ட இப்படி பேசி பேசி உன்னை கடத்திட்டு போயிட போறான். முதல்ல போலீஸ்ல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கறது பெட்டர் டி. அப்பா அம்மா போலீஸ் கமிஷனரை பார்க்க தான் போயிருக்காங்க. அப்பாவுக்கு அவரு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு. ஹலோ ஹலோ, நான் வசந்தி பேசுறேன். யாரு, உமாவா? ஆமா சொல்லுங்க. வீட்ல அம்மா அப்பா யாராவது இருக்காங்களா? ரெண்டு பேரும் முக்கியமான விஷயமா வெளியே போயிருக்காங்க. என்ன விஷயம்னு சொல்லுங்க. உமா, வீட்டுக்கு யாரோ சூனியக்கார மாதிரி ஒருத்த வந்தா. உமா, உமா லைன்ல இருக்கல? இருக்கேன், சொல்லுங்க. வீட்ல யாரோ சூனியக்கார மாதிரி வந்தா. அங்கேயுமா? அங்கேயுமாவா? அப்படின்னா அவ உன் வீட்டுக்கும் வந்தானா? இல்ல, ஆமா வந்தான். உன்னை கல்யாணம் பண்ணிக்க கூடாதுன்னு ஸ்ரீதர மிரட்டி ஏதோ சூனியம் பண்ணிட்டு போயிட்டான். உமா, இப்ப ஸ்ரீதர் கை காலெல்லாம் இழுத்துட்டு கிடக்குறான்.
எனக்கு எதுவுமே தெரியாதுங்க. அவன் உனக்கு சொந்தமான மாதிரி பேசிட்டு இருந்தானே. அதான் எனக்கும் ஒண்ணுமே புரியலங்க. இல்லம்மா, இங்க பாரு, நீ என்கிட்ட எதையும் மறைக்கிற. உண்மையை சொல்லு, அந்த மந்திரவாதி யாரு?